தேவனாகிய கர்த்தருடைய 1000 நாமங்களில் ஏலோஹிம் என்ற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஏலோஹிம் என்ற அந்த கர்த்தருடைய நாமம் அங்கே வந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஏல் என்று பார்க்கும்போது அதை எதை குறிக்கிறது என்றால் வல்லமையுடையவர் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த ஹிம் என்று சொல்லும்போது பன்மைத்தன்மையை குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது தமிழில் நம்ம பார்ப்போம் என்றால் நீங்கள் என்று நாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது நீ என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் என்று நாம் மரியாதையாக சொல்கிறோம். அதே போன்று கர்த்தரையும் நாம் ஏலோஹிம் என்று சொல்லும்போது ஒரு மரியாதைக்குரியதாய் சொல்கிறதா இருக்கிறது. இதுல அந்த பன்மைத்தன்மை இருக்கிறதா இருக்கிறது. அதாவது திரித்துவமும் அதுல அடங்கி இருக்கிறதா இருக்கிறது. பன்மைத்தன்மை என்று சொல்லும்போது அதுல நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடியதாய் அந்த இடத்துல பார்ப்பீர்கள் என்றால் ஏலோஹிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் வழிபடுகிற சர்வ வல்லமையுள்ள இந்த ஏலோஹிம் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் நம்முடைய மரியாதைக்குரியவராய் ஒரே தெய்வமாய் இருக்கிறார்.